On the 2nd of August 2024, இந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அன்று at about 10:17 in the morning, காலை 10:17 போது I was meditating the word of God. கர்த்தருடைய வசனத்தை நான் தியானம் பண்ணி கொண்டிருந்தேன். As I was deeply looking into the word, கர்த்தருடைய வார்த்தையின் ஆழங்களுக்குள் உற்று நோக்கி கொண்டிருக்கும் போது my spiritual eyes were open என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தன. and I looked into heaven. நான் பரலோகத்துக்குள் ஊடுருவி பார்த்தேன். And a saint came and stood at heaven, பரலோகத்தில் ஒரு பரிசுத்தவான் வந்து நின்றார். and the Holy Spirit signified to me. பரிசுத்த ஆவியானவர் அவரை எனக்கு முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். It is the Saint Daniel who had come to talk with you. உம்மோடு கூட பேசுவதற்காக பரிசுத்தவானாகிய தானியேல் தான் வந்திருக்கிறார் என்று சமிக்ஞை விடுத்தார். And he began to speak to me of an urgent prophetic events that are going to take place. அது சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிற அவசரகதியான தீர்க்கதரிசன சம்பவத்தை குறித்து மிக முக்கியமாக என்னோடு கூட அவர் பேச ஆரம்பித்தார். So everything that I'm going to share with you right now, ஆகவே இப்பொழுது உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிற எல்லா காரியங்களும் is a direct revelation from what I received from the Saint Daniel. பரிசுத்தவானாகிய தானியேலிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட நேரடியான வெளிப்படுத்தல்களாக இருக்கின்றன. The first thing he said, அவர் சொன்ன முதல் காரியம், time will delay no longer. இனி காலம் செல்லாது. There will no longer be an interval of time. காலத்துக்கு இடையில் இடைவேளை நேரம் என்று ஒன்று இனி இருக்கவே இருக்காது. All will begin to take place swiftly. எல்லாமே அதிவேகமாய் தீவிரமாய் அடுத்தடுத்து சம்பவிக்க தொடங்கும். Shortly it all will come to pass. அதி சீக்கிரத்தில் எல்லாம் ஏகமாய் நிறைவேறி தீரும். Secondly, he said, இரண்டாவது அவர் சொன்னார், one of the beasts which I saw is Iran. நான் பார்த்த மிருகங்களில் ஒன்று ஈரான் என்றார். Then he reminded me of something. அதற்கு பின்பு ஒரு காரியத்தை எனக்கு அவர் ஞாபகப்படுத்தினார். He said, அவர் சொன்னார், you too were shown a beast when you were in Iran. நீர் ஈரான் தேசத்தில் இருந்தபோது உங்களுக்கும் கூட ஒரு மிருகம் தரிசனத்தில் காண்பிக்கப்பட்டதே என்றார். In the middle of October 2015, I had gone to Iran for the ministry of the Lord. 2015 ஆண்டின் அக்டோபர் மாதம் நடுவிலே நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி ஈரான் தேசத்துக்கு சென்றிருந்தேன். And on October 14, 2015, while I was fasting and praying, I had a visitation from the Archangel Michael. 2015 ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி மதிய நேரம் நான் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்தில் பிரதான தூதனாகிய மீகாவேலால் சந்திக்கப்பட்டேன். He said, மீகாவேல் சொன்னார், a new beast will arise in Iran. ஈரானின் நாட்டில் ஒரு மிகப்பெரிய மிருகம் எழும்பும் என்றார். When he said that, அவர் அதை சொன்னபோது I saw this beast. நான் அந்த மிருகத்தை பார்த்தேன். It was a mix of a bear and a cheetah. அது ஒரு கரடியும் சிறுத்தையும் இரண்டர கலந்தது போல் இருந்தது. It's two mixed in one. அது ஒரே மிருகத்தில் இரண்டு மிருகமாக கலந்திருந்தது. Now the Saint Daniel said, அதே தானியேல் தான் இப்பொழுது சொல்லுகிறார், like a cheetah, Iran will strike fast like she did before. சிறுத்தையைப் போலவே ஈரான் முன்பு செய்தது போல அதிவேகமாய் தாக்குதல் தொடுக்கும். A bear is a ferocious, big, boastful and killer animal. கரடி என்றாலே அது மிகவும் ஆக்ரோஷமான, பிரம்மாண்டமான, கர்வம் நிறைந்த ஒரு கொலைகார மிருகம். This description fits Iran perfectly. இந்த ஒரு வரையறை கச்சிதமாய் ஈரானுக்கு பொருந்துகிறது. So the bear Iran is boastful and will gather others to its side. கரடியாயிருக்கிற ஈரான் அதிக கர்வமும் ஆணவமும் நிறைந்ததாய் மற்றவர்களையும் தன் பட்சம் இழுத்துக் கொள்ளும். There were 3 ribs in its mouth. அது தன் வாயின் பற்களுக்குள் 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருக்கிறது. It did not bite them or crush them. அந்த எலும்புகளை அப்படியே கடித்து நொறுக்கி சவைத்து விடவில்லை. It was holding them between its teeth. தன் வாயின் பற்களுக்கு இடையிலே அந்த 3 விலா எலும்புகளை கவ்வி பிடித்துக் கொண்டிருக்கிறது. What does this signify? இது எதை குறிக்கிறதா இருக்கிறது? 3 main
allies at her command. அவளுடைய உத்தரவில் உடனடியாய் களம் இறங்க முக்கியமான 3 கூட்டணிகளை தன்னோடு வைத்திருக்கிறதை குறிக்கிறது. Who are they? அவர்கள் யார்? Hezbollah in Lebanon, லெபனோனில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள், the Houthis in Yemen, ஏமன் நாட்டில் இயங்கும் ஹவுதிகள், and the Hamas in Gaza, Palestine. பாலஸ்தீன காசாவில் ஆக்கிரமித்திருக்கும் ஹமாஸ் தீவிரவாதிகள். So I asked the saint of God, what is the significance of this attack? இந்த தாக்குதலை பற்றிய முக்கியத்துவம் என்ன என்று அந்த பரிசுத்தவானிடத்தில் கேட்டேன். And he very calmly replied me, மிகவும் அமைதியாக எனக்கு அவர் பதில் கொடுத்தார். to judge and be judged. நியாயம் தீர்க்கவும் நியாயம் தீர்க்கப்படவும் என்றார். To judge நியாயம் தீர்க்க என்றால் is to judge Israel for her waywardness. இஸ்ரவேல் வழி தப்பி சோரம் போனது நிமித்தம் நியாயம் தீர்க்கப்படுவதற்காக. Secondly, இரண்டாவதாக be judged. நியாயம் தீர்க்கப்படுவதற்காக. Iran needs to be judged for her arrogance and boastful pride against Israel, the people of God. தேவ ஜனங்களாயிருக்கும் இஸ்ரவேலருக்கு எதிராக ஆணவத்தோடும் கர்வத்தோடும் மேட்டிமையில் கர்ஜித்த ஈரான் நியாயம் தீர்க்கப்பட்டே ஆக வேண்டும். So finally I looked at the saint and asked him a question. கடைசியாக அந்த பரிசுத்தவானை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். Is there anything that can be done to prevent all this? இவ்வளவு கொடூரமான பாதகத்தை எல்லாம் தடுப்பதற்கு ஏதாயிலும் வழி என்று ஒன்று இருக்கிறதா என்று கேட்டேன். He looked at me with a serious look and said, மிகவும் கருத்தான கண்டிப்பான பார்வையோடு என்னை பார்த்து சொன்னார், this has been decreed by the watchers. இவைகள் காவலாளர்களால் ஆணையிடுவிக்கப்பட்டிருக்கிறதே என்றார். Again I looked at the face of the prophet Daniel with a look asking, I'm sure there's something can be done. நிச்சயமாகவே ஏதாகிலும் செய்யப்பட ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று தானியேல் தீர்க்கதரிசியை நான் மிகவும் கருத்தோடு பார்த்து கேட்டேன். Looking at my pathetic face, he said, பரிதாபமான என்னுடைய முகத்தை பார்த்தவர் சொன்னார், raise an alarm. ஒரு அபாய சங்கை ஒலிக்க செய்யும். Sound the intercessors to pray. மன்றாட்டு வீரர்கள் ஜெபிக்கும்படி ஒரு பெரிய பெருந்தொனியை எழுப்பும். My dearly beloved brothers and sisters, sons and daughters, எனக்கு மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, I lovingly urge you to do something. நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்படி அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். Spread this news everywhere. இந்த தகவலை ஊர் உலகம் எல்லாம் பரப்புங்கள். Share this with other churches and other prayer groups that you know. உங்களுக்கு தெரிந்த மற்ற திருச்சபைகள் ஜெபக்குழுக்களோடு கூட இந்த முக்கிய தகவலை பகிர்ந்து பரிமாறுங்கள். And ask all of them to join to fast and pray for the safety and the peace of Jerusalem. எருசலேமின் சமாதான சுக பாதுகாப்புக்காக எல்லாரும் ஏகமாக இணைந்து உபவாசித்து ஜெபிக்க மன்றாடுங்கள். Who knows? யாருக்கு தெரியும்? God cannot be moved with compassion like he did for Nineveh. நினிவேவுக்கு செய்தது போல தேவன் மனதிறங்கி இவர்கள் மேல் உருக்கமாய் இறக்க மாட்டாரோ? Amen. ஆமென். Time will delay no longer. Repent. The kingdom of heaven has come near now. Prepare to meet the Lord your God.